தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இளைஞர் இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இளமை துடிப்போடும் குறைவற்ற இறை ஞானத்தோடும் நம் தாய் திரு அவையை வழிநடத்தி வருபவரும் இன்றைய இளைஞர்களை தன்னுடைய சான்று வாழ்வால் கவர்ந்தெழுப்பவருமான நம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தந்திருக்கும் மைய கருத்தாகிய இளைஞனே நான் உனக்கு சொல்கிறேன் எழுந்திடு என்கிற இறை வாக்கினை இணைந்து சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் என்ற முனைப்போடு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இவ்வழிபாட்டிற்கு அன்போடு வரவேற்கின்றோம். கொரோனா கொடுந்தொற்றினால் முழுவதுமாய் இவ்வுலகம் முடக்கப்பட்டிருக்கும் இக்கட்டான இந்த காலகட்டத்தில் நாம் இளைஞர் ஞாயிறை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆடம்பர ஆலய அணிவகுப்பு எதுவும் இல்லாமல் தொடக்க திரு அவையின் பொருளுள்ள அடையாள கொண்டாட்டமாக இவ்வாண்டு இளைஞர் ஞாயிறு நிகழ்வுகள் அமைந்துள்ளதும் இறைவனின் திட்டமே. இன்று ஊரடங்கினால் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோமே தவிர தொடர்பற்ற நிலையில்தான் உள்ளோம். எண்மின் சாதனங்களின் கண்மூடித்தனமான பயன்பாடும் மதிமாற்றும் போதை மயக்கமும் சமூகத்தை குறித்த அக்கறையற்ற தன்மையும் தன்னிலை உணராத நிலையும் இன்றைய இளைஞர்களை பல நிலைகளில் தொடர்பற்றவர்களாகவும் செயலற்றவர்களாகவும் உணர்வற்றவர்களாகவும் உயிரற்றவர்களாகவும் மாற்றியிருக்கின்றன. இறந்து போன நயின் நகரத்து இளைஞனை பார்த்து அன்று இளைஞனே நான் உனக்கு சொல்கிறேன் எழுந்திடு என்று இயேசு சொன்னது போல் இன்று நம்மையும் இன்றைய சமூக சாதிய அதிகார அரசியல் அமைப்பிற்கு எதிராகவும் எல்லாவற்றிற்கும் மேலாக சமூக ஊடகங்களின் அநீத பயன்பாட்டால் தன் ஆக்கப்பூர்வமான ஆற்றலை விரயம் செய்யும் நிலையிலிருந்தும் எழுந்திடு என் இளைஞனே நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற வாக்குறுதியோடு கூடிய அழைப்பை கொடுக்கிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நம்முடைய நம்பிக்கைகளையும் எண்ணங்களையும் விருப்பங்களையும் பார்வைகளையும் புதுப்பித்து இச்சமூகம் இந்நிலை கடந்து ஒருபடி உயர்வு காண இறை துணையை வேண்டுவோம். மேலும் இக்கொரோனா முடக்கத்தால் வேலை இழந்து கல்வி இழந்து வாழ்வாதாரம் இழந்து கலங்கி நிற்கும் நம் இளைஞர்களுக்காகவும் ஒட்டுமொத்த உலக நலனுக்காகவும் இவ்வழிபாட்டில் இணைந்து வேண்டுவோம். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான இளையோர் பெருமக்களே, இது நமக்கான திருப்பலி. நம் மறை மாவட்டத்தை சார்ந்த அனைத்து இளைஞர்களையும் இளம் பெண்களையும் இந்த வேளையிலே இந்த பீடத்திற்கு முன்பாக கொண்டு வருவோம். இறைவன் தருகின்ற அருளும் இறைவனுடைய இரக்கத்தின் செல்வங்களும் இறைவனுடைய பேரன்பும் நம்ம எல்லோரையும் நிறைவாய் சூழ்ந்து எப்போதும் இறைவனுடைய அருளால் நிறைக்கப்பட்டவர்களாய் முழுமையான வாழ்க்கை வாழ இறைவனுக்கு பிடித்தமான வாழ்க்கையை நம்முடைய இளையோர் சமூகம் வாழ்ந்து காட்ட உருக்கமாய் இந்த பலியில் நாம் இறைஞ்சுவோம். இந்த பரிசுத்தமான பலியை ஆண்டவருக்கு உகந்த பலியாக ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள் நம்முடைய பலவீனங்களை எல்லாம் எண்ணி பார்ப்போம். இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையினாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையல்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு விளங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகளே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இறங்குமே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் மீது இறங்குமே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, எம் இறைவா, உம்மை நோக்கி மன்றாடுகின்ற உமடியார்களாகிய எங்களோடு இருந்து எங்களுக்கு உமது கனிவிரக்கத்தை தந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழி நடத்துகின்றவர் நீரே என பெருமைப்படுகின்ற எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்தவற்றை பாதுகாத்தருள அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறைவனின் குரலுக்கு செவி கொடுத்தவர்கள் இறைவனின் மக்கள் என்ற பெயரினை பெற்றார்கள் என்பதற்கு விவிலியத்தில் ஆபிரகாம் தொடங்கி அடுக்கடுக்காய் பல சான்றுகள் உள்ளன. இறைவனின் குரலுக்கு செவிமடுத்தவர்கள் இன்னல்களையும் இடையூறுகளையும் சந்தித்தார்கள் என்பதற்கு சான்றாக பல புனிதர்களும் உள்ளார்கள். அதே இறைவனின் குரலை கேட்டு வாழ்வில் நிறைவையும் மகிழ்ச்சியையும் காண இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக இறைவாக்கினர்
எசையா அழைப்பு தருகிறார். ஆர்வமுடன் அவ்வார்த்தைக்கு செவிமடுப்போம். விரைந்து வந்து உண்ணுங்கள். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 55, இறைவாக்கியங்கள் 1 முதல் 3 வரை. இறைவன் கூறுவதாவது: தாகமாய் இருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள். கையில் பணம் இல்லாதவர்களே, நீங்களும் வாருங்கள். தானியத்தை வாங்கி உண்ணுங்கள். வாருங்கள். காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள். உணவாக இல்லாத ஒன்றிற்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவிடுகின்றீர்கள்? நிறைவு தராத ஒன்றிற்காய் நீங்கள் ஏன் உழைப்பை வீணாக்குகிறீர்கள்? எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள். நல்லுணவை உண்ணுங்கள். கொழுத்ததை உண்டு மகிழுங்கள். எனக்கு செவி கொடுங்கள். என்னிடம் வாருங்கள். கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். நான் உங்களுடன் ஓர் என்றுமுள்ள உடன்படிக்கையை செய்து கொள்வேன். தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கும் காட்டுவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசக முன்னுரை. ஆண்டவர் என் நாயன், எனக்கேதும் குறையில்லை என்று திருப்பாடலை தினமும் வேண்டும் நாம் அவ்வப்போது வாழ்வில் சந்திக்கும் இன்னல்கள், வேதனைகள், நெருக்கடிகள், அவமானங்கள் ஆகியவற்றால் இறை உடனிருப்பை கேள்விக்கு உட்படுத்துகின்றோம். சவால்கள்தான் இறைவனின் ஆற்றல் நிறைந்த அன்பை புரிந்து கொள்வதற்கான சரியான சந்தர்ப்பங்கள் என்பதை உணர்ந்து தவறிவிடுகின்றோம். இதைத்தான் இன்றைய இரண்டாம் வாசகத்தில் புனித பவுலடியார் தன் வாழ்வில் சந்தித்த துன்பங்களில் இறைவனின் அன்பு துணை தனக்கு இருக்கிறது என்ற நம்பிக்கையை திடமாய் வெளிப்படுத்துகிறார். நாமும் நம்பிக்கையோடு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். எந்த படைப்பு பொருளும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்க முடியாது. திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறைவார்த்தைகள் 35 மற்றும் 37 39 வரை. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா? நெருக்கடியா? இன்னலா? பட்டினியா? ஆடையின்மையா? இடரா? சாவா? எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? ஆயினும் நம்மேல் அன்பு கூர்ந்தவரின் செயலால் மேற்கூறியவை அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகின்றோம். ஏனெனில் சாவோ வாழ்வோ, வானதூதரோ ஆட்சியாளரோ, நிகழ்வனவோ வருவனவோ, வலிமை மிக்கவையோ உன்னதத்தில் உள்ளவையோ ஆழத்தில் உள்ளவையோ வேறெந்த படைப்போ நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் அருளப்பட்ட கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது என்பது என் உறுதியான நம்பிக்கை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Alleluia, 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 Alleluia. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 13 தொடங்கி 21 முடிய. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு படகில் ஏறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்துக்கு சென்றார். இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊர்களிலிருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு அங்கு சென்றபோது பெருந்திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்களிடையே உடல் நலமற்றிருந்தோரை குணமாக்கினார். மாலையான போது சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலம் ஆயிற்றே, நேரமும் ஆகிவிட்டது. ஊர்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவு வாங்கி கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், அவர்கள் செல்ல வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். ஆனால் அவர்கள் அவரை பார்த்து, எங்களிடம் இங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள். அவர் அவற்றை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்றார். மக்களை புல்தரையில் அமருமாறு ஆணையிட்டார். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு சீடர்களிடம் கொடுத்தார். சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தன.
பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக உணவு உண்ட ஆண்களின் தொகை ஏறத்தாழ 5000. ஆண்டவரின் அருள் வாக்கு. அன்பிற்கினியவர்களே, இன்றைய நாளை சிறப்பிக்கின்ற மறை மாவட்ட இளைஞர் பணிக்குழுவின் செயலர் பேரருட் தந்தை சதீஷ் அவர்களுக்கும் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி மிக துடிப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிற இளையோர் உங்களுக்கும் இளையோர் தின ஞாயிறு சிறப்பு வாழ்த்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு என்னன்னு தெரியுமா? சொல்லுங்க. இளைஞனே, நான் உனக்கு சொல்லுகிறேன். அப்போ நான் என்ன முடக்குவாதம் முடிச்சா இருக்க? எல்லாம் நல்லா ஓடி ஆடி தானே இருக்க. அப்போ யாரை பார்த்து எழுந்துருன்னு சொல்கிறாரு? யாரை பார்த்து எழுந்துருன்னு சொல்கிறாரு? பார்ப்போம். யாரை பார்த்து எழுந்துருன்னு சொல்கிறாங்கிறத பார்ப்போம். அப்படியா? ஒரு தடவை இப்படி தான் ஒரு ஊரில் நான் பூசை வச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ பிரசங்க நேரத்தில் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் அப்படிங்கிற பாடலை பாடினேன். நான் பாடி முடித்தவொடனே அங்கே ஒரு பைத்தியக்காரன் நின்று அவன் என்னையே பார்த்து உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் ஒழுங்காக பூசை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பாடினேன். பல சமயங்களில் தன்னை அறிதல் என்பது மிகவும் கடினமான காரியம். அதிலும் குறிப்பாக யாருக்கு கடினம் என்றால் இளைஞர்களுக்கு கடினம். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் அடுத்தவர் என்னது? உலகத்தில் போராடலாம். அதான். ஆனால் இன்றைய காலச்சூழலில் நம்மை அறிவது என்பது மிக மிக கடினம். அதிலும் சிறப்பாக இளைஞர்களுக்கு ரொம்ப கடினம். ஏன்னா உலகம் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியும், அப்படி தானே? பல வகையான சிந்தனை சிதறல்கள் நிறைந்திருக்கிற உலகமாக இருக்கிறது. தன்னை அறிவது என்பது ஒரு மனித வாழ்வில் மிக 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 அவசியம். தன்னை அறியாத எவனும் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. தன்னைத்தானே அறிந்து கொண்டு ஊருக்கு சொல்லுபவர்கள் தலைவர்கள் ஆகவில்லையா என்று கேட்கிறார். எனவே ஒருவன் தன்னை அறிந்தால் மட்டுமே அவன் தலைவனாக முடியும். நீங்கள் எல்லாம் இளைஞர்கள் தலைவராக ஆசைப்படுறீங்களா? இல்லை. அப்போ என்னவா இருக்குன்னு ஆசைப்படுறீங்க? என்னவா இருக்குன்னு ஆசைப்படுறீங்க? ஒரு வேலைக்கு போனாலும் அங்கே ஒரு நல்ல இடத்துல இருக்குன்னு ஆசைப்படுவீங்க இல்லையா? அது தலைமை பொறுப்பு இல்லையா? தலைவர்கள்னால் அரசியல் மட்டும்தான் கிடையாது. ஒரு வேலை செய்கிற இடத்துல பொறுப்பாளராக இருப்பதும் தலைமை தான். இங்கே உங்கள் மறைமாவட்ட இளைஞர் பணிக்குழுவில் மறைமாவட்ட இளைஞர்களின் தலைவர் யார்? தெரியாது. யார்? பெனோ. எந்த பங்கை சார்ந்தவர்? கத்தீட்ரல். ஓகே. அப்போ அவரு கூட சிறப்பாக செயல்படனா தான் யாருன்னு அறியணும், அப்படி தானே? உங்கள் இளையோர் பணிக்குழுவின் செயலர் யார்? வந்திக்கத்தக்க சதீஷ் அடிகளார். அவரு கூட இந்த பணிக்குழுவில் சிறப்பாக செயல்படனா நான் யாருன்னு தெரிஞ்சிருக்கணும், என்னுடைய நிலை என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல
நான் என்னை அறிகிற பொழுது என்னிடம் உள்ள பலம் பலகீனத்தை தெரிந்து கொள்ள முடியும். நான் என்னை அறிகிற பொழுது என்னிடம் உள்ள எதிரான உண்மைகளை புரிந்து கொள்ள முடியும். நான் என்னை அறிகிற பொழுது என்னுடைய ஆற்றல், என்னுடைய ஆசைகளை உணர்ந்து கொள்ள முடியும். ஆனால் பல சமயங்களில் நான் என்னை அறியாத காரணத்தால், என்னிடம் இருக்கிற பலம் என்ன என்பதை உணராத காரணத்தால், என்னிடம் இருக்கிற ஆற்றல் என்பதை அறியாத காரணத்தால் நான் எப்படி இருக்கிறேன் என்றால், பல சமயங்களில் படுத்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறால எழுந்துரு, அதே மாதிரி படுத்திருக்கிறேன். எப்படி படுத்திருக்கோம்னா ஜடமாக படுத்திருக்கிறேன். இந்த உலக ஆசையில் மூழ்கி அப்படியே படுத்திருக்கிறேன். என்னை அறியாமல் படுத்திருக்கேன். தன்னை அறியாதவனும் ஜடந்தான், அப்படி தானே? தன்னை அறியாதவனும் ஜடந்தான் ஒரு வகையில். உளவியல் அறிஞர் எரிக்சன் என்ற ஒருவர் சொல்லுகிறார், வாழ்க்கையை 8 பிரிக்கிறார். நீங்கள் பாடத்தில் கூட இந்த பாட்டை கேட்பீங்க, 8 வாழ்க்கையை தான் பிரிச்சிக்கோ, நீ எந்த 8 இப்போ இருக்கோ தெரிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லி. அந்த 8 வாழ்க்கையை பிரிக்கிறதுல மிக முக்கியமான பகுதி இருக்குது. 12 வயசு முடிஞ்சு 13வது வயசு ஆரம்பிக்குது. அது என்ன வயசு? டீனேஜ், அப்படி தானே? அது எங்கே முடியுது? 19. அந்த 13லேருந்து 19 வரை இருக்கிற வயதை எப்படி சொல்வார்கள் என்றால் அடலசன்ட் பீரியட். அடலசன்ஸ், விடலை பருவம். என்ன பருவம்? விடலை பருவம். அந்த 19 வயது முடிந்த 19 முடிஞ்சு திரும்ப 40 வயசு வரைக்கும் அடல்ட், இளமை பருவம். எத்தனை வயசு வரைக்கும்? 40 வயசு வரை. அதுக்காக உங்கள் இளைஞர் இயக்கத்தில் 40 வயசில் உள்ளவங்களாம் சேர்க்க முடியுமா? முடியாது. அதுக்கு முன் இளமை பருவம், நடு இளமை பருவம், பின் இளமை பருவம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் 13 வயது தொடங்கி 40 வயது வரை உள்ள காலகட்டம் ஒரு மனித வாழ்வில் மிக 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 முக்கியமான காலகட்டம். ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் தான், இளமை பருவம் ஆரம்பிக்கிற இந்த காலகட்டத்தில் தான் முதலில் நான் யார் என்ற ஒரு குழப்பம் வரும். நான் யார் என்ற ஒரு குழப்பம் வரும். இரண்டாவது, இந்த காலகட்டத்தில் தான் உறவுகளின் நெருக்கம் தேவைப்படும். உறவுகளின் நெருக்கம் அதிகம் தேவைப்படும். இந்த காலகட்டத்தில் தான் உறவு பிரிவும் வரும். எனவே சில சிக்கல்கள் நிறைந்த காலகட்டம். தன்னை அறியாத எவனும் இந்த சிக்கல்களிலிருந்து மீண்டு வரவே முடியாது. தன்னை புரியாத எவனாலும் ஒரு இழப்பை சந்திக்க முடியாது. எனவே தன்னை அறிந்து தன்னை புரிந்து கொள்கிற ஒரு மனிதனால் மட்டுமே, ஒரு இளைஞனால் மட்டுமே வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். ஏனென்றால் உளவியல் ரீதியாகவும் உடலியல் ரீதியாகவும் மிக மிக முக்கியமான பருவமாக இருக்கிறது. இதை உணர்ந்து அறிந்து செயல்பட்டால், தன்னை அறிந்தால் தான் வாழ்வில் வெற்றி பெற முடியும். இரண்டாவதாக, உலகத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் வாழுகிற உலகம் சாதாரண உலகம் கிடையாது. இங்கு சந்தனமும் இருக்கு, சாக்கடையும் இருக்கு. இங்கு சந்தனமும் இருக்கு, சாக்கடையும் இருக்கு. நேர்மையாளர்களும் இருக்கிறார்கள், நயவஞ்சகர்களும் இருக்கிறார்கள். இங்கு நேர்மையாளர்களும் இருக்கிறார்கள், நயவஞ்சகர்களும் இருக்கிறார்கள். இங்கு சந்தர்ப்பங்களும் இருக்கிறது, சந்தடிகளும் இருக்கிறது. எனவே உலகம் 2 வகையான நிலையில் உங்களை இழுக்கிறது. சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நீ முன்னேறலாம், சந்ததிகளை பயன்படுத்தி நீ உன் வாழ்க்கையை இழக்கக்கூடிய சூழலுக்குள் செல்லலாம். சந்தனங்கள் இருக்கிறது, பூசிக்கொண்டு உன் வாழ்வு மனம் பெறச் செய்யலாம். சாக்கடையில் விழுந்து உன்னுடைய வாழ்வை நீ என்ன செய்யலாம்? நாரடிக்கலாம். இந்த உலகத்தையும் புரிய வேண்டும். இந்த உலகத்தை புரிய, இப்படிப்பட்ட உலகத்தில் நீ உன்னை தெரியாத வரைக்கும் உன்னால் இந்த உலகத்தில் வாழவே முடியாது. மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி உன் தோல் மேலே கையை போட்டான்னா என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியுமா? அது வரைக்கும் நண்பனாக இருப்பான், நண்பா நண்பா நண்பான்னு கூப்பிட்டுருப்பான். மாப்பிள்ளைன்னு தோல் மேலே கையை போட்டான்னா நீ பார்க்குற புள்ள எனக்குடா, அவள் உனக்கு இனிமே அக்கா அல்லது தங்கச்சி அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறான். புரியுதா? உலகம் அப்படி திடீர்னு உடனே மாப்பிள்ளையாக்கிடுவான்.
கூடயே இருப்பான். எனவே குழப்பங்கள் நிறைந்த உலகம். உனக்கு நீ செல்லுகிற பாதையை விட்டு மிக எளிதாக விலகிச் செல்லக்கூடிய அனைத்து சந்தர்ப்பங்களும் இருக்கிற உலகம். நீ அந்த சந்தடிகளோடு சேர்ந்து உன் வாழ்க்கையை சங்கடப்படுத்த விரும்புகிறாயா, அல்லது சந்தனத்தை பூசிக்கொண்டு ஒளி வீச மனம் வீச விரும்புகிறாயா? சந்தடிகளோடு சேர்ந்து உன் வாழ்க்கையை சங்கடப்படுத்த விரும்புகிறாய். அப்படி என்றால் நீ உன்னை அறியாதவன், உன்னை புரியாதவன். சந்தனத்தை பூசிக்கொண்டு உன் வாழ்வை மணக்கச் செய்ய விரும்பினால் நீ உன்னை அறிந்தவன், உன்னை புரிந்தவன். இந்த ரெண்டையும் தெரிஞ்சுக்கிட்டா, உன்னை அறிந்தால் உலகத்தை புரிந்தால் நீ எப்படி இருக்கலாம்னா கவனம் சிதறாமல் வாழலாம். கவனம் சிதறாமல் வாழலாம். எப்படி இருக்க முடியும் அப்படி என்றால், வாழும் இலக்கும், வாழும் இலக்கும்னா யூ வில் லிவ் த கோல். யூ வில் லிவ் த கோல். உனக்குன்னு ஒரு இலக்கு இருக்கும்ல, அதை வாழ்வாய். வாழும் இலக்கும் சிதறா கவனமும், அன்டிஸ்டர்ப்டு கவனம் என்ன? கவனம் என்ன? சத்தம் போட்டு சொல்லுங்க. கான்சன்ட்ரேஷன். ஓகே, அன்டிஸ்டர்ப்டு கான்சன்ட்ரேஷன். எதை நோக்கிய கான்சன்ட்ரேஷன்? கோல். பிகாஸ் யூ ஆர் லிவிங் த கோல். வாழும் இலக்கும் சிதறா கவனமும் விடா முயற்சியும் தொடர் பயிற்சியும் இருந்தால் அதுதான் என்னது? ஃபோக்கஸ்ட். ஸ்டே டியூன்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஸ்டே ஃபோக்கஸ்ட், அப்படி தானே? ஸ்டே ஃபோக்கஸ்டு, ஸ்டே டியூனுக்கு தமிழில் எப்படி சொல்லலாம்னா, வாழும் இலக்கும் சிதறா கவனமும் விடா முயற்சியும் தொடர் பயிற்சியும். இந்த 4 இருக்கணும். வாழும் இலக்கு. நீ ஒரு இலக்கை நோக்கி வாழ்றல்ல, அதை ஒன்று இலக்கை நோக்கி வச்சிருக்கல்ல, அதையும் வாழ்வாக்கணும். ஆல்ரெடி நான் இப்பமே சிதறா கவனமும். உலகம் உன்னை சூழ்ந்து இருக்கிறது, சந்தடிகளோடு இருக்கிறது, அதை பார்த்து நீ சிதறி போய்விடக்கூடாது. விடாமுயற்சியும். எனக்கென்று ஒரு இலக்கு இருக்கிறது. புனித சின்னப்பர் சொல்கிறார், எனக்கென்று ஒரு வெற்றி வாகை இருக்கிறது, அதை நோக்கி நான் ஓடிக்கொண்டு இருக்கிறேன். ஓடுவேன் ஓடுவேன், வெற்றி வாகை அடையும் வரை ஓடுவேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு 2வது வாசகத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறார், எதுவும் என் அன்பர் இயேசுவிடமிருந்து என்னை பிரித்து விட முடியாது. அப்படி தானே? உன் கோல் உன்னுடைய வாழ்வாக்குனா அந்த வாழ்விலிருந்து, அந்த இலக்கிலிருந்து எதுவும் என்னை பிரித்து விட முடியாது. விடாமுயற்சியும் தொடர் பயிற்சியும். ஒரு நாள் கோலை வச்சுக்கிட்டு 10 நாள் கோல் இல்லாமல் இருக்கக்கூடாது. தொடர்ந்து அந்த கோலை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும். நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு நொடியும் அந்த இலக்கை மட்டுமே நோக்கியதாக இருக்க வேண்டும். இருந்தால் நீ உயிரோடு இருக்கிறான்னு அர்த்தம். இந்த 4ம் இருந்தால் நீ உயிரோடு இருக்கிறான்னு அர்த்தம். இங்கே வந்திருக்கவங்க சொல்லுங்க, யாரெல்லாம் உயிரோடு இருக்கிற? ரெண்டு பேர் தான் கை வைத்துறீங்க, மற்றெல்லாம் சோழி முடிஞ்சா? மற்றெல்லாம் முடிஞ்சா? உயிரோடு இருக்கிற 2 தான், அதுவும் 1 அரை. தம்பிகளே, சுற்றும் வரை பூமி நீ சுற்ற வேண்டும், சுடும் வரை நெருப்பு நீ சுட வேண்டும், போராடும் வரை மனிதன் நீ போராட வேண்டும். மற்றவர்களுக்காக அல்ல, மற்றவர்களை எதிர்த்து அல்ல, உன்னையே நீ எதிர்த்து உனக்காக போராட வேண்டும். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. உன் வாழ்க்கையில நல்லதும் கெட்டலும் பிறரால் வருவதே கிடையாது. யார்கிட்ட இருந்து வருது? என்னிடமிருந்து தான் வருகிறது. அப்போ உன்னுடைய போராட்டம் யாரை நோக்கி இருக்க வேண்டும்? என்னை நோக்கி இருக்க வேண்டும். யாருக்கு எதிராக போராட வேண்டும்? எனக்கு எதிராக போராட வேண்டும். ஏனென்றால் சந்தடிகள் நிறைந்த உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். போராடும் வரை மனிதன். நீ மனிதனா ஜடமா? போராடுறியா வாழ்க்கையை எடுத்து? இளைஞனை மீண்டும் சொல்லுகிறேன், ஜடமாக நீ வீழ்ந்து கிடந்தால் சிலந்தியும் உன்னை சிறைபிடிக்கும், எழுந்து நடந்தால் எரிமலையும் உனக்கு வழி கொடுக்கும். நீ வீழ்ந்து கிடந்தால் சிலந்தியும் உன்னை சிறைபிடிக்கும், எழுந்து நடந்தால்
எரிமனையும் உனக்கு வழி கொடுக்கும். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? எழுந்து நட அப்படின்னு சொல்கிறார். நீ வாழ வேண்டியவன் எழுந்து நட, எரிமலை உனக்கு வழி கொடுக்கும். வீழ்ந்து கிடந்தால் சிலந்தி உன்னை சிறைபிடிக்கும். சிலந்தி மட்டும் உன்னை சிறைபிடிக்க மாட்டாள், வசந்தியும் சிறைபிடிப்பாள். ஆமென். நம்ம எல்லோரும் எழுந்து நின்று நாம் பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். போந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்திருளை எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூயாவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். அன்பின் பரலோக பிதாவே, இந்த பரிசுத்தமான நாளிலே மறை மாவட்டத்தை சார்ந்த அத்தனை இளையோரையும் உம்முடைய நிறைவான பாதத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். படிப்பை நோக்கி, வேலை வாய்ப்பை நோக்கி, உழைப்பை நோக்கி, நல்ல ஒரு எதிர்கால வாழ்வை நோக்கி நடைபோடுகின்ற எமது அன்பு பிள்ளைகள் எழுந்து நடப்பவர்களாய், விழிப்போடு எழுந்து நடப்பவர்களாய், காலத்தின் அருங்குறிகளை எல்லாம் கண்டு நடப்பவர்களாய், இன்னும் உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் நடப்பவர்களாய் இருக்க தேவையான வரங்களுக்காய் இப்புனிதமான நேரத்திலே வேண்டுகின்றோம். நல்ல மேய்ப்பனே எம் இறைவா, உம்மால் உண்டாக்கப்பட்ட இத்திருவையை வழிநடத்தும் திருவை தலைவர்களுக்காக மன்றாடுகின்றோம். உலகமே முழுவதுமாய் முடக்கு நிலையில் இருக்கும் இச்சூழலிலும் கூட மக்களின் மீது பேரன்பு கொண்டு பல்வேறு மக்கள் மைய பணிகளை செய்து கொண்டிருக்கும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவியர் அனைவருக்கும் நற்சுகத்தையும் நீடிய இறைஞானத்தையும் தொடர்ந்து தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் ஆயன் இறைவா, இளைஞர் ஞாயிறை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் எம் இளைஞர்களுக்காக மன்றாடுகின்றோம். நாகரிகம் என்கின்ற பெயரில் நுகர்வு கலாச்சாரம் என்ற மாய வலைக்குள் சிக்கிக் கொண்டிருக்கும் இளைஞர்களும் இறைவன் தந்த மேலான கொடையாகிய தங்களின் இளமை பொழுவதை சமூக ஊடகங்களில் மணிக்கணக்காய் அமர்ந்து அர்த்தமற்ற காரியங்களுக்காக செலவிடும் இளைஞர்களும் தங்களின் இளமையில் ஆற்றலை உணர்ந்து அவற்றை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த தேவையான ஞானத்தை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திடமளிக்கும் எம் இறைவா, இளைஞர் உருவாக்க பணியில் ஈடுபட்டிருக்கும் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். இவர்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இத்திரு அவையின் வளர்ச்சிக்காகவும் இளைஞர்களின் பன்முகப்பட்ட திறன் மேம்பாட்டிற்காகவும் இளைஞர்களை சமூக மாற்றத்தின் காரணிகளாகவும் உருவாக்க தேவையான ஆற்றலையும், மேலும் இளைஞர்களை அவர்களின் நிலை நின்று ஏற்றுக்கொள்ளும் திறந்த மனதையும் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலம் தரும் மருத்துவரே எம் இறைவா, உலகமெங்கும் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் சிகிச்சை பெற்று வரும் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். அவர்கள் விரைவில் இந்நோய் தொற்றிலிருந்து சுகம் பெறவும், மேலும் இந்நோய் குறித்த அச்சத்தினால் பயந்து வீட்டிற்குள் முடங்கி கிடக்கும் மக்களுக்கு உள்ளத்தில் இருக்கும் பயத்தை போக்கி அரசு தருகின்ற ஆலோசனைகளை கேட்டு துணிவோடு இந்த அசாதாரண சூழலை எதிர்கொள்வதற்கான ஆற்றலை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக, துணையாளரே எம் இறைவா, உயிர்காக்கும் பணி செய்யும் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம்.
உறவுகளை உதாசீனப்படுத்தும் இக்கடுமையான சூழலில் கொரோனா நோயாளிகளின் நலனுக்காக பணி செய்யும் மருத்துவர்கள், செவிலியர்கள், துப்புரவு பணியாளர்கள் ஆகிய அனைவருக்கும் நீர்தாமே தகுந்த பாதுகாப்பை தர வேண்டுமென்றும், மேலும் இந்நோயினுக்கான தடுப்பு மருந்து தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள ஆய்வக பணியாளர்களுக்கு நிறைவான அறிவு திறனையும் தெளிவான சிந்தனையையும் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக, குறிப்பாக இளையோர் சார்ந்திருக்கின்ற அனைத்து குடும்பங்களின் நற்கருத்திற்காகவும் சிறப்பாய் மன்றாடுவோம். அன்பின் இறைவா, உம் திருமகன் இயேசுவே இந்த உலகத்திலே ஒரு இளைஞனாக, அன்புக்காக, மீட்பின் திட்டத்திற்காக, உண்மைக்காக, நன்மைத்தனத்திற்காகவே இறுதி மூச்சு வரை அவர் வாழ்ந்து தன் வாழ்வை நிறைவு செய்தார். அவருடைய வாழ்விலே சாதனை காணுகின்றோம், முழுமையான அர்ப்பணத்தை காணுகின்றோம். அப்படிப்பட்ட அர்ப்பண உணர்வோடு எமது இளையோர் பெருமக்கள் இன்னும் உமக்கு பிரியமான வாழ்வை வாழ தேவையான வரங்களை தாமே கேட்டிருக்கின்றோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக தந்துவிட வேண்டுமாய் மிக்கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். குறைவாமை போற்றுகிறோம். மறுப்பர்கள் நாள் தப்பத்தை பெற்றுக் கொண்டோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பும் ஆனந்தப்பத்தோடு சேர்த்து எங்களை முழுவதுமாக கரங்களில் கையளிக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வு தருகின்ற அப்பமாக இறைவன் என்றென்றும் வாழ்க்கப்படுவராக. குறைவாமை போற்றுகிறோம். மறுப்பர்கள் நாள் திராட்சை ரசத்தை பெற்றுக் கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பலரமான ரசத்தோடு சேர்த்து எங்களை முழுவதுமாக கரங்களில் கையளிக்கின்றோம். எங்களுக்கு வாழ்வு தருகின்ற பணமாக இறைவன் என்றென்றும் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து இறைவனுக்கு ஒப்புக் கொடுக்கின்ற இந்த பரிசுத்தமான திருப்பலி நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வார். இரக்கமுள்ள இறைவா, இந்த காணிக்கைகளை கனிவோடு புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்ந்து பணிந்து வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, பரிசுத்த தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும்
திருவுளமானே. ஆகவே படைப்புக்கள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு போற்றுகின்றன. உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை வாழ்த்துகின்றன. ஆகவே வானதூதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உம்மை கொண்டாடி மகிழ்வோடு எப்போதும் அறிக்கையிட்டு பாடுவதாவது: படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மையே அவர் கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அவர் கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிணற்றையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அவர் கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பு தருகின்ற கிணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுதியற்ற எங்களையும் தகுந்தவர்களாக ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன் அந்தோணி, எல்லா திருநிலையினர், சமூக போராளிகள், இளைஞர் ஆகிய அனைவரோடும் எம்மறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து இளைஞர்களையும் திருப்பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவரே, இளைஞனே நான் உனக்கு சொல்கிறேன் எழுந்திரு என்று சொல்கின்ற அந்த வார்த்தைக்கு ஏற்ப தங்களுடைய வாழ்விலே தங்களை பற்றி முழுமையாக அறிந்து இந்த உலகத்தை அறிந்து எழுப்பி பிரகாசித்தவர்களாய் இந்த சமூகத்திலே மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய கருவிகளாக எம் இளைஞர் பெருமக்கள் அனைவரையும் நீர் மாற்றுவீராக. வேலை வாய்ப்பிற்காய் காத்திருக்கக்கூடிய இளைஞர்களையும் திருக்கரத்தில் ஒப்படைக்கிறோம்.
அருமையான வேலை வாய்ப்பை அவர்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுப்பீராக. மன அமைதியையும் மன ஆறுதலையும் நிறைவாக நீர் வழங்குவீராக. எம் இளைஞர் பெருமக்களுடைய அனைத்து குடும்பங்களையும் திருக்கரத்தில் ஒப்படைக்கிறோம். குடும்பங்களிலே வாழுகின்ற அனைத்து பெற்றோரையும் நிறைவாக நீர் ஆசீர்வதிப்பீராக. உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தொள்ளும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைவனை நோக்கி, தந்தையே, என் தாயே என்று அழைக்கக்கூடிய உரிமை பெற்றுள்ளோம். அதே பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு நம் ஆண்டவர் கற்றுத்தந்த ஜெபத்தை பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் குறிப்பாக இளையோர்களை, இந்த உலகத்தினுடைய அன்பு பிள்ளைகளை பாதிக்கின்ற சினிமா மோகம், அளவுக்கு மீறிய ஆசைகள், குறிப்பாக தவறான விதத்திலே அறிவியல் தொழில்நுட்பங்களை, இணையதள வசதிகளை எல்லாம் பயன்படுத்துகின்ற போக்கு, பெற்றோரை உதாசீனப்படுத்துகின்ற போக்கு, இப்படிப்பட்ட பல்வேறு தீமையின் படியினின்று மது அன்பு பிள்ளைகளாம் இளையோரை பாதுகாத்துள்ள திருவுளம் கொள்வீராக. உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், இந்த உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னீரே. எங்கள் பாவங்களையும் பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும், குறிப்பாக எமது மறை மாவட்டத்தை சார்ந்த அனைத்து இளையோர் பெருமக்களுக்கும் தேவையான நிறைவான அமைதியையும் நிம்மதியையும் வாழ்விலே நம்பிக்கையும் தந்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி உரித்தாக. உலகின்
எமக்கு இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகத்தின் பாவங்களை எல்லாம் போக்கியவர். இந்த செம்மறியின் விருந்து களைக்க பெற்றுள்ள நாம் ஒவ்வொருவரும் உண்மையாகவே பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியேற்றவன். வார்த்தை மட்டும் சொல்லும், என் ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு ரத்தம் என்னை காத்து நித்திய வாழ்வு தருவதாக. அன்பு இளைஞர்களே, அன்பு தந்தையர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்களே இறைவனின் இப்பொழுது என்று சொல்லி நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இவ்வாறு குறிப்பிடுகின்றார்கள். எனவே துடிப்புள்ள இளைஞன் இயேசுவை போல
ஒவ்வொரு இளைஞனும் துடிப்புள்ள இளைஞர்களாக திகழ வேண்டும் என்று சொல்லி நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அழைப்பு விடுக்கின்றார். எனவே துடிப்புள்ள இளைஞர்களாக வாழ இந்த இளைஞர் ஞாயிறு தினத்தன்று உங்களுக்கு அன்பு வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இந்த அருமையான நாளிலே இளைஞர் ஞாயிறு திருப்பலியை சிறப்பிக்க வருகை தந்து நமக்காக திருப்பலி நிறைவேற்றி ஜெபித்திருக்கின்ற அருமை தந்தை, அன்பு அண்ணன் அருட்பணி விக்டர் லோபோ, பங்கு தந்தை தூய தோமையார் ஆலயம் காந்தி நகர் அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் மகிழ்ச்சியோடு உரித்தாக்கிக் கொள்வோம். இளைஞனே, நான் உனக்கு சொல்கிறேன், எழுந்திடு என்று சொல்கின்ற இளைஞர் ஞாயிறு சிறப்பு திருப்பலியினுடைய அருமையாக மறையுரை ஆட்சியவர் அருள்பணி ஜான் சுரேஷ் அவர்கள், நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய இளைஞர் பணியகத்தினுடைய முன்னாள் இயக்குனர், இன்று சிறைப்பணியினுடைய இயக்குனராக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். தந்தை அவர்கள் கூறியது போல, இளைஞனே நாம் எழுந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மை நாமே முழுமையாக அறிந்திருக்க வேண்டும். நம்முடைய மறைமாவட்டத்தினுடைய விருதுவாக்கு கூட இதுதான், உருவாக்குவோம். தன்னை உருவாக்கி பிறரை உருவாக்கி புதிய சமுதாயம் படைத்தல். தன்னை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மை நாமே முழுமையாக அறிந்து கொண்டால் மட்டும்தான் நம்மை நாமே உருவாக்கி கொள்ள முடியும். நம்மை நாமே உருவாக்கி கொண்டால்தான் நாம் பிறரை உருவாக்கி புதிய சமுதாயம் படைக்க முடியும். அருமையான சிந்தனையை நமக்கு தந்த அருட்பணி ஜான் சுரேஷ் அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகளையும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அருமையான வழிபாட்டை சிறப்பாக ஒழுங்குபடுத்தி தந்த நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய புதிய நிர்வாகக்குழு உறுப்பினர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வழிபாடு சிறப்பாக நடைபெற எல்லா வகையிலும் உறுதுணையாக இருந்த அருமையாக பாடல்களை பாடி இந்த வழிபாட்டில் புதிய உத்வேகத்தோடு பங்கெடுக்க நமக்கு அழைப்பு விடுத்த பாடகர் குழுவினர் அனைவருக்கும் நம்முடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். மேலும் நம்முடைய நிகழ்வை முழுமையாக ஒளிப்பதிவு செய்த அருமை தம்பி ஆனந்த் அவர்களுக்கும், அவரோடு தோள் கொடுத்து உழைத்த அருமை தம்பி ஆகாஷ் அவர்களுக்கும், மேலும் இந்த ஆலயத்தை நமக்கு தந்த அருட்பணி தினேஷ் அவர்களுக்கு நம்முடைய நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக நன்றி. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, எம் இறைவா, விண்ணக கொடையால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உமது முடிவில்லாத உதவியையும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை என்றும் கனிவோடு காக்க தவறாத நீர் நிலையான மீன்புக்கு எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். பிரியமான இளையோரே, இளையோர் ஞாயிறை கொண்டாடுகின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் இன்னும் இந்த நாளினுடைய இந்த திருப்பலியை காணுகின்ற நமது மறை மாவட்டத்தை சார்ந்த அனைத்து இளையோர் பெருமக்களையும் அருட்தந்தை ஜான் சுரேஷ் அவர்களின் சார்பாக, என் சார்பாக, மறை மாவட்டத்தின் சார்பாக வாழ்த்துவதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். கடந்த 5 ஆண்டுகளாக உங்களை இயக்கிக் கொண்டிருக்கின்ற அன்பு தந்தை, அன்பு தம்பி சதீஷ் பல்வேறு முயற்சிகளை எடுத்து இந்த இளையோர் இயக்கங்களை ஒவ்வொரு பங்கிலும் உருவாக்குவதற்கு பல்வேறு விதங்களிலே தன்னுடைய ஆதரவையும் ஒத்துழைப்பையும் நிறைவான அர்ப்பண உணர்வையும் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், கடந்த 5 ஆண்டுகளாக அவர் செயல்பட்ட விதம். அவர்களோடு இணைந்து நீங்களும் வீறு நடை போட்டு கொண்டிருக்கீங்க. இந்த ஆண்டை தான் நமக்கு சரியாக கொண்டாட முடியலை. வருகின்ற ஆண்டிலும் தொடர்ந்து இந்த ஒரு உத்வேகத்தோடு, இந்த ஒரு புதிய ஆற்றலோடு நீங்கள் தொடர்ந்து சொல்ல வேண்டும் என்று மீண்டும் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். தந்தை அவர்களுடைய அற்புதமான பணிகளுக்காக தந்தை அவர்களுக்கும் உங்கள் அனைவரின் சார்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இந்த நாட்களிலே உரைத்தாக்குகின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி நம்மை எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின்
துணையோடு சென்று வாழுவோம். இத்திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு